சங்கீதம் 56:8. Psalm 55:8. 56:8. 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. அடுத்து உன் கண்ணீருக்கு கணக்கு கேட்பார். Nextly he will account for the tears. ஆண்டவர் கணக்கு கேட்கிற விஷயத்தை நீ கவனிக்கணும். You be careful for what the Lord is asking account for. அப்போ நீ Dress இல்ல அது இதுன்னு அழுததுக்கு வீட்ல சண்டை போட்டு உன்னை மத்தவங்க ஏசுனதுக்கு அழுததுக்கெல்லாம் கண்ணீர் கணக்கு உண்டா? Is there an account for you crying for the dress you have not received or for fighting with one another? ஆத்துமாக்களுக்காக அழுத கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears that you have shed for the souls you have account. பரிசுத்தத்துக்காக அழுத கண்ணீர்களுக்கு கணக்கு உண்டு. For the tears you cried out for holiness there is account. விசுவாச வாழ்க்கையில நிலை பெற முடியவில்லை என்ற அழுகிற அழுகைக்கு கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears you shed that you are not able to stand for faith life there is an account. எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன். Looking unto the prophet Ezekiel, the Lord said, I have seen your tears. தாவீதினுடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருந்து கொண்டே வந்தது. That the tears of David was all in the account of the Lord. அபிஷேகத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த போராட்டங்கள், The struggle which he got because of anointing, உபதேசத்தின் நிமித்தம் வந்த போராட்டங்கள், the strife that he got because of the doctrine, கோலியாத்தை கொன்றதின் மூலம் உள்ள போராட்டங்கள், because he killed Goliath, the problems that he faced. பல விதங்களில் அவன் கண்ணீர் வடித்தான். He shed tears so many times. அவன் வடித்த கண்ணீர்கள் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருந்தது. And all his tears were added in the water. நீங்க விட்ட கண்ணீர் எல்லாம் கணக்குல இருக்குமா? Is your tears an account? யோசிச்சு பாருங்க. Just think and see. நீங்க எதுக்கெல்லாம் கண்ணீர் விடுறீங்க? What are you shedding tears for? ஒரு சிலர் எல்லாம் தொட்டால் சினிங்கிகள். Some of them are like touch me nots. ஒரு சின்ன காரியம் சொன்னா போதும் உடனே அது எப்படி தான் எங்க இருந்துட்டு வருதுன்னு தெரியல, ஓவர் ஸ்டாக் டக 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 தனியா கொட்டிரும். Even for a small matter do not know where the tears are coming from, it just pours out like that. ஆனா சிலுவையை பார்த்தா அழுகையே வராது. But looking into the cross they will cry. ஒருத்த வேதனைப்பட்டா கண்ணீரே வராது. One who is in pain, when they see they will not cry. ஒரு துக்க வீட்டுக்கு போனா அழ மாட்டான். Going to a house of sorrow he will not cry. பைபிள் சொல்லுது அழுகிறவர்களோடே சேர்ந்து அழுங்கள். The word of God says weep with them that weep. ஆனா நீ விடுகிற தெய்வீகத்திற்காக நீ பட்ட பாடுகள்ல விட்ட கண்ணீர்களுக்கு நிச்சயம் கணக்கு உண்டு. For the godliness and for during the sufferings when you are crying you have definitely a reply for it. எபிரேயர் 5:7 படி பார்க்கும் பொழுது, Hebrews 5:7, 5:17 பார்க்கும் பொழுது, Hebrews 5:17, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it said there? இயேசு தான் உலகத்தில் இருந்த நாட்களில், When Jesus was in this world, அவர் மாம்சத்தில் இருந்த காலங்களில், when he was in his flesh, தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர்களோடு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். he looking at the one who will deliver from the death, he cried with my loud voice and he with tears. எபிரேயர் 5:7 நாம் அதை பார்க்கலாம். Hebrews 5:7 we can see that. அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின காலங்கள். With strong crying and tears he made supplications. அப்போஸ்தலர் 20:19 பார்க்கும் பொழுது, Acts 20:19 when you see, அங்கே பவுலுடைய ஜெபம், பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது? how was the ministry of Saint Paul? கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன். He served God with tears. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God says. மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் கர்த்தரை சேவித்தேன். With humility of mind and with many tears he served God. இந்த ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ ஊழியர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of ministry many sons of God are shedding tears. இந்த விசுவாச பாதையிலே எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of faith many people of God are shedding tears. ஒரு சிலர் சேலை வாங்கி கொடுக்கலன்னு கண்ணீர் விடுறாங்க. இது கணக்குல சேரும்னு நினைக்கிறீங்களோ? Some of them are crying that they do not get the sari. Is it bad in the account? ஒரு சிலர் அதுக்கு தான் வீட்ல இந்த ஆள கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு ஒரு Dress கூட வாங்கி தரல, நீ என்ன Dress போடாமல இருக்கிறது 40-80 இருக்கு, அது போதும். Some of them are fighting in their houses for this sari which they not got, and that you have got 14-50 size, that is sufficient. இன்னும் நமக்கு இந்த அட்டையின் குமாரத்திகளுடைய புத்தி இன்னும் போகல. You are not still not losing the character of the house leech. அது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க Dress வாங்கி கொடுக்கல, யாருக்காவது வாங்கி கொடுத்தா அழும். நம்ம மெச்சூரிட்டி ஆகி பைபிள் தூக்கி விசுவாசி ஆகி 40 வருஷம் ஆச்சு, இன்னும் Dress வாங்கி தரல, எங்களுக்கு நல்லா கவனிக்கல, எங்களை விசாரிக்கல, எங்களுக்கு கேட்கல, ஒரு இடத்துக்கு கூட ரோட்ல கூட்டு போல. இதெல்லாம் இனிமே அக்ரிமெண்ட்ல கல்யாணத்துல போடணும், ரோடு வழியாய் உன்னை கூட்டி கொண்டு திரிவேன், அப்படியா? That is the aspect of the second or third standard children. You should not cry and seek for and complain saying that you are not called for and go on the roads, that you have to covenant when you are getting married itself. நமக்கு நம்முடைய ஆளுங்களுக்கு எதுக்கு கண்ணீர் வடிக்கணும்னு தெரியல. Our people do not know what to shed tears for. ஆனா சாவு வீட்டுக்கு போனா உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பான், எங்கயாவது உட்கார்ந்து எல்லாரும் பாப்பாங்க, என்னடா விசுவாசிகள் இப்படி உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காமா, அங்க ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கும். அவனுக்கு அந்த இடம் பொருள் ஏவல் ஒண்ணுமே தெரியாது. But going to the death house, there will be a group who is sitting and just smiling out there, and people will be marveling as to what is going happening. They do not know what to do, where to do. இந்த சேலை வாங்கி கொடுக்கலன்னு விட்ட கண்ணீருக்கு கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணுமா? என் கண்ணீருக்கு நீ பதில் கொடுக்கணும். யாருக்கு? புருஷனுக்கு வார்னிங்.
The tears that they have shed for not getting this sari, they will say, you have to pay account for the tears that I have shed because you are not the sari. இதெல்லாம் துருத்திலையும் போய் சேரல, அக்கவுண்டபிளாவும் ஆகவே இல்ல. This is not going into the bottles nor in your account. நீ ஆத்துமாக்களுக்காக, பரிசுத்தத்திற்காக, விசுவாசத்திற்காக, ஆத்தும மீட்புக்காக நீ கண்ணீர் விட்டினா அது கணக்குல வந்துகிட்டே இருக்கும். If you shed your tears for the souls, for the faith and for the holiness and for the souls that are perishing, it will be added in your account. எரேமியா 9:1 அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் குமாரத்தை கொலைன்னு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் இரவும் பகலும் அழுவேன். In Jeremiah 9:1 we see that, oh, that my head were waters and mine eyes are fountains of water. I will weep day and night for the slain of my daughter of my people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா 16:2 பார்க்கும் பொழுது, Luke 16:2 when we see, அங்கே ஒரு கணக்கு சொல்ல இருக்கிறது. there is an account. உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி. You have to pay account of your stewardship. உன்னுடைய பொறுப்பு கணக்கை நீ ஒப்புவிக்கணும். You have to pay the account of your authority. நாம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். We are all spiritual people. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. We have a responsibility. நம்முடைய ஜீவியத்தை குறித்து நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. We have a responsibility concerning our life. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். Every sin that sins will die. அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. Each one is responsible for his soul. உன்னுடைய உக்கிரான கணக்குன்னு சொன்னா உன்னுடைய பர்சனல்ல இருக்கிற ஆவிக்குரிய தன்மை. Account of stewardship is your personal accounting of yourself. யாக்கோபை குறித்து நாம் படிக்கும் பொழுது, When we see about Jacob, ஆதியாகமம் 31 அதிகாரத்துல in Genesis chapter 31, 39:40 அந்த யாக்கோபு தன்னுடைய உத்தரவாதத்தை சொல்லுகிறான். verses 39 and 40, Jacob says of his responsibilities. உங்க அப்பா எப்படிலாம் என்கிட்ட கணக்கு கேட்டு வாங்கினாருன்னு ரெண்டு மனைவியையும் கதையை சொன்னான். He is telling the story to his two wives as to how much their fathers are account. பீருண்டதை நான் அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது. That which அவர்ட்ட மாமனார்ட்டே கணக்கு கொடுக்கறான். he is paying the account to his father-in-law self. நான் அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன். I have been interceding for them. களவு போனதுக்கு கணக்கு கொடுத்தேன். For that which was stolen, I paid அந்த account. கணக்கை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனபடியால் நான் பதிலுக்கு கொடுத்தேன். You did not receive that account, therefore I gave instead of it. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. The cold of the day, cold of the night and during the day, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. sleep was far from my eyes. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். Like this I have suffered. 20 வருஷம் பாடுபட்டேன். For 20 years I suffered. 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 times you changed my labor. ஆனாலும் நான் அந்த வேலையை செய்தேன். And yet I did the work. பாருங்க எப்படிலாம் அவனுக்கு கணக்கு கேட்கப்பட்டதுன்னு பாருங்க. See how he was accounted for. களவு போயிடுச்சுன்னா அதை சரி களவு போனதுல கணக்குல எழுதல, அதெல்லாம் அது கிடையாது, நீ தானே விட்ட அதை கொடுன்னு சொல்லி அந்த மாமனார் வாங்கிட்டார். If anything has gone in theft, then he does not leave him like that, the father-in-law asked account for that. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You think and see as to how it will be. உன்னுடைய ஜெபத்துக்கு ஒரு கணக்கு கேட்பார். And for your prayers he will ask account. அதான் உன்னுடைய உக்கிரானம், உன்னுடைய பொறுப்பு, அது உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல், நீ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். That is your stewardship, that is your personal life, you have to account. பைபிள் ரீடிங்க்கு வேத வாசிப்புக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். For your Bible reading you have to pay account. உன்னுடைய தனிப்பட்ட உபவாசத்துக்கு நீ ஒரு கணக்கு கொடுக்கணும். For your personal fasting you should give account. உன்னுடைய விழிப்பின் ஜெபத்துக்கு நீ ஒரு கணக்கு கொடுக்கணும். For your watching and praying you should give account. ஒரு புருஷன் சொன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு உழைப்புக்கு கணக்கு கொடுக்கணும். If it is a husband, he should account for the labors he has done for his house. உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி. You pay account of your stewardship. உன்னுடைய ஜெபம் இந்த வருஷத்துல உங்களுடைய ஜெபம் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சா? Is your prayer right in this year? யோசிச்சு பாருங்க. Just think and see. பைபிள் ரீடிங் எல்லாம் கரெக்ட்டா பண்ணீங்களா? Is your Bible reading perfect? உங்களுடைய உபவாசம் எல்லாம் இந்த வருஷத்துல கரெக்ட்டா கணக்கு முடிஞ்சிருச்சா? Is your fasting closing your accounts this year? எப்படி யோசிச்சு பாருங்க. Just think and see. எத்தனை நாள் சாப்பாட பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க? How many days after seeing the food you have say praise the Lord and eaten? சொல்லுங்க. டீ பார்ட்டி, சொந்தக்காரன், கல்யாணம், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், எத்தனை உபவாசம் மண்ணா போச்சுன்னு தெரியலையே. Do not know how many fastings have gone away that your relatives or your friends have come. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உபவாசம் எல்லாம் கணக்கு கரெக்டா இருக்கா? Is your account of fasting right? ஒரு சிலர் உபவாசம் உடனே டெய்லி உபவாசம்பாங்க. Some of them if it is fasting they will say everyday fasting. ஒரு விசுவாசி 3 தரம் உபவாசிக்கணும். A believer should fast 3 times. 3 times. ஒரு நாளைக்கு 3 தரம் சாப்பிடுறீல்ல, அதே மாதிரி வாரத்துல 3 times நீ ஃபாஸ்டிங் எடுக்கணும். In a week you have to fast for 3 times as you eat 3 times a day. அந்த வேதபாரகன் இல்லாவிட்டால் அந்த பரிசேயன் அவன் சொல்றான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். That Pharisee is saying that I am fasting 2 times a உங்களுடைய week. நீதி அதிலும் அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். Except your righteousness exceed his, you cannot enter to the kingdom of heaven. அப்ப ஒரு விசுவாசி அட்லீஸ்ட் எத்தனை டைம்?
3 times. Therefore, a believer should at least fast for 3 times. ரைட், ஓகே. அப்படின்னு பார்த்தா இந்த வருஷத்துல வாரத்துல நான் 3 தடவை உபவாசம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். If it is so, those of them who have fasted for 3 times every week, you lift your hands this year. என்னாச்சு? ஒரு சிலர் உபவாசங்கிறது Some of them say it's fasting. ஜஸ்ட் 2 பழம் மட்டும் சாப்பிடுறது. They just eat 2 fruits. உபவாசங்கிறது They say fasting. இந்த பிரெட் பாம்பே டோஸ்ட்னு ஒரு 7 பீஸ் மட்டும் சாப்பிடுறது, ஸ்லைஸ் மட்டும் சாப்பிடுறது. And eating the Bombay toast for 7 slices. உபவாசங்கிறது And says fasting. ஒரு 2 கப் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறது. And drinking only 2 cups of juice. ஒரு சிலர் உபவாசங்கிறது Some of them say fasting. ஆனா எதுவுமே குடிக்கல, ஒரு கப் ஓட்ஸ் மட்டும் தான் குடிக்கிறது. They don't drink anything except for a cup of எதுவுமே oats. குடிக்கிறது இல்லங்கறதோட நிறுத்திக்கணும். You should stop with not drinking anything. ஆனா ஒரு சிலருடைய உபவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். But I have seen some fastings. அப்படியே பெல் அடிச்ச மாதிரி கரெக்ட்டா சின்சியரா இருப்பாங்க. They will be very sincere in that fasting. முஸ்லிம்ஸ் பாருங்க, Look at Muslims. அந்த நோன்பு நாட்கள்ல எப்படி இருக்கான்னு பாருங்க. In their days of fasting, how they நம்ம are. சொல்லுவோம் அவன் காலையில பிரியாணி சாப்பிட்டுட்டு பகல் முழுசும் சும்மா இருக்கான். நீ அப்படி இருந்து பாரு. We say that he's eating biryani early in the morning and he's fasting the whole day. You also be like that. நம்முடைய உபவாசத்தெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நம்ம கணக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. If you account for our fasting is very low. ஏன்னா பிரச்சனையே இல்லை இப்போ. Because there's no problems now. யாராவது ஒரு ஆள் நமக்கு உபவாசம் போட்டு ஜெபிச்சிட்டே வர்றான். Somebody is fasting for us and praying. அதனால நம்ம வண்டி ஓடிட்டே இருக்கு. Therefore, our vehicle is running. கிருபையினால நம்ம வண்டி ரன் பண்ணிட்டே இருக்கு. By grace, our vehicle is running. அதனால நம்முடைய உபவாச கணக்கு போட்டு பார்த்தா இப்ப கணக்கு क्वेश्चन மார்க்ல நிக்கும். Therefore, when we account for our fasting, it will stand a question mark. வாரத்துல புது வருஷத்துலயாவது இத பிராக்டீஸ் பண்ணுங்க. At least in the new year, you practice this. 3 தரம் ஒரு நாள் ஒரு வாரத்துல நீ உபவாசம் இருக்கணும். 3 times a week you should fast. உன்னுடைய விழிப்பு ஜெபம் You're watching and praying. 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? At least 1 hour should you not be awake with இயேசு me. சொன்னார், 1 மணி நேரம் என் கூட விழிச்சிரு. You awake with me at least 1 hour, said Jesus. சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் விழித்திரு. That you might not enter into temptation, you be awake. பிரச்சனைங்கறவங்க இனிமே இந்த 1 மணி நேரம் நைட்ல இயேசுவோடு இருந்து ஜெபிச்சு பாரு. அடுத்த நாள் சோதனை இல்ல, அடுத்த வாழ்க்கையிலும் சோதனை இல்ல. Those of them who say problems over problems, you wait for 1 hour and pray and see, you will find no temptations or trials after that. அடுத்ததாக Nextly, 2 ராஜாக்கள் 12 அதிகாரம் 2 Kings chapter 12 15 வசனம். verse 15. 2 ராஜாக்கள் 12:15. வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றிக் கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். பணத்தை கொடுத்த இடத்துல கணக்கு கேட்காம விட்டாங்களாம். காரணம் அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்க. When they have given money, they did not ask the money because they were so faithful. கர்த்தருடைய வேலைக்காக பணம் சேகரிக்கப்பட்டது. The money was gathered for the work of the Lord. அங்கதான் ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி வச்ச இடம். This was where firstly they kept the offering box. அங்கதான் ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி. இன்னைக்கு எல்லாரும் குலுக்கிட்டு அலையறாங்களே, இப்பொழுது பாடல்படும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் 2 ராஜாக்கள்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. Firstly, this offering box was placed in this 2 Kings only. அப்படிதானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆதாரத்தின்படி 2 ராஜாக்கள் 12 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டை வைத்து வலது பக்கத்தில் வைத்து விட்டான். 2 Kings 12 verse 9. The Jehoiada the priest took a chest and bored a hole in the lid and set it beside the altar. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வரைக்கும் குலுக்க ஆரம்பிச்சிட்டான். Today even the communists is beginning to shake this. எல்லாரும் இந்த உண்டியல குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. All of them are shaking over this box. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குலுக்கல வச்சிருந்தாங்க. Firstly it was not shook but it was kept. சேவப்படுறவங்க கர்த்தருடைய சமூகத்துல போடணும்னு ஏவப்பட்டவங்க போடலாம் அப்படின்னு இருந்துச்சு. All of them who wanted to put the offering should put it in that place. அதை எடுத்து வாரம் அவங்க வந்து கணக்கு பார்த்து பணத்தை எடுத்து வேலைக்கு கொடுப்பாங்க. Keeping that they will account and give for the work of the Lord. அப்படி வேலைக்கு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் இவங்க நீங்க எப்படி செஞ்சீங்க, எதுக்கு இவ்வளவு வச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்கல. காரணம் என்னன்னா வாங்குனவங்க எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளுங்க. And they do not go on account for the money they have put because all those who have got the money were perfect people. ரொம்ப அழகா கணக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே புரிஞ்சுக்கும். அந்த அளவு அவங்க அழகா வேலை செஞ்சாங்க. They need not be asked account of because they were faithful people and they were beautifully doing the work. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? பணத்துக்கும் கணக்கு இருக்கு. There is an account for money too. நீ சரியில்லைன்னா கணக்கு கேட்பார். If you are not wrong, then he will ask இந்த account. வருஷத்துல உன்னுடைய பணம் டர்ன்ஓவர் எவ்வளவு? This year you should tally your account for money. உன்னுடைய டர்ன்ஓவர் எவ்வளவு? What's your turnover? உன்னுடைய வருமானம் எவ்வளவு? What is the income?
உன்னுடைய பணம் எவ்வளவு பணம் உன் கையில வந்து போயிச்சு, How much has come and gone in your நீ hands? எவ்வளவு சம்பாதிச்சாய், How much have you earned? இந்த பணத்துக்கு கணக்கு கேட்டா நீ எப்படி கணக்கு கொடுத்துருவியா? If you're accounted for this earning, will you give account? உன்னுடைய காணிக்கைகள் எப்படி, How was your offerings? ஊழியத்துக்காக நீ கொடுத்தது எப்படி, Have you given for the ஏழைகளுக்காக sons of the கொடுத்தது Lord? எப்படி, How have you given to the poor? உன்னுடைய பணத்தை உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிச்சியா செலவழிக்கலையா? Have you spent for your family or not? இல்ல உன் பணத்தை உனக்கு செலவழிக்காம உன் குடும்பத்துக்கு செலவழிக்காம மற்றவங்க குடும்பத்துக்கு செலவழிச்சு மாட்டிக்கொண்டாயா? Or have you spent for others' family beside your family and got caught? வீட்ல உள்ள பிள்ளைகளுக்கு Dress வாங்கி தர மாட்டான், யாருக்கோ Dress வாங்கி கொடுப்பான். Not getting the dress for his family children, but for getting dress for others. இது எல்லாத்துக்கும் நீ கணக்கு அக்கவுண்டபிள் தான். This is all an account. எல்லாவற்றையும் அந்த கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். The Lord who is asking account will come. உனக்கு கணக்கு நீ வாங்கின பணத்துக்கெல்லாம் கணக்கு கொடுக்க முடியுமா? Can you give accounts for the money you have got? உன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு நீ பணத்தை எவ்வளவு செலவழிச்சிருக்கியோ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். You should give account for your luxurious life, how much you have spent. நீ செலவழிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். For every money you spend, you have to give account. என் பணம், என் சம்பாத்தியம், என்னது இப்படிலாம் நீங்க பேசலாம். You can say that this is money, my earning and my wages. மனைவிமார்கள் சில இடத்துல வீட்ல கணக்கு கேட்பாங்க, நீ உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்தியா? அமைதியா இருமா. Some wives will ask account to the house, they will ask you keep silent because have you brought from your father's house? நான் சம்பாதிச்சது. This is my earning. இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் எனக்கு உரிமை உண்டு. I have authority over all this. ஆனா இன்னொருத்தர் கணக்கு கேட்பாரு. And another person will ask account அவர் for you. கணக்குக்கு நீ கணக்கு கொடுக்கணும். When he asks account, you have to bestow. பிரியமானவர்களே, நம்முடைய கொடுத்த பணத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்டால் நாம் எப்படி செலவழிப்போம்? Dear beloved, if the Lord should account us for money that he has given us, what will we account for? இன்னைக்கு நமக்கு நம்முடைய வீடுகள்ல எவ்வளவோ பணங்கள் இருக்கு. These days we have a lot of money in our houses. ஒரு சிலருக்கு பண பிரியர்கள். Some of them are lovers of money. அப்படிதான் கடைசி நாட்கள்ல வருவாங்கன்னு 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். That is how we see in 2 Timothy that in the last days 2 they will தீமோத்தேயு come. 3:2ல பார்க்கும் பொழுது கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும். அதுல ஒரு குரூப் என்னன்னா பண பிரியர்கள். 2 Timothy 3:2 we see of perilous times that will come, of it one group will be lovers of money. இந்தியால இந்த மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு ஹை போஸ்ட்ல தேசாய்னு ஒரு ஆள் இருந்தான். In the medical posting there was a person called Desai in a high posting. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல டாப் போஸ்ட்ல ஒரு போஸ்டிங்ல தேசாய்னு ஒரு ஆள் இருந்தான். There was in Indian Medical Council there was a man called Desai in the topmost posting. அவன் சைன் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜுக்கு ரெகக்னைஸ்ட் கொடுக்க முடியும். Only if he should sign they will be recognized in medical colleges. ஒவ்வொரு காலேஜுக்கும் கையெழுத்து போடுறதுக்கு அவன் கோடிக்கணக்கில் வாங்கினான். He got crores of money to sign for each of the colleges. கடைசில ஒரு காலேஜுக்கு 2 கோடி ரூபாய் கேட்டான். Finally for a college he asked for 2 crores. நான் சொல்றது கதை இல்ல, நீங்க எல்லாம் படிச்சதுதான், இந்தியால உள்ளதுதான். This is not a story which is said, which we have read and said. அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் குறைச்சு கொடுக்கறேன்னு. இவன் இல்ல 2 கோடி கொடுத்தாதான் கையெழுத்து. He begged him so much to decrease, but he only asked for 2 crores for the sign. அவன் அழகா பிடிச்சு கொடுத்துட்டான். And he immediately caught him and left. ஆன்டி கரப்ஷன்ல சொல்லி கொடுத்து பிடிச்சு கொடுத்துட்டான். And he caught him saying that he's got this money and he was. அவன் லஞ்ச ஒழிப்புத்துறையில சொல்லி கொடுத்து பிடிச்சு கொடுத்து விட்டான். ஆன்டி கரப்ஷன்ல கொடுத்து கம்ப்ளைன்ட் கொடுத்து பிடிச்சு கொடுத்துட்டான். He was caught in this anti-corruption and he was caught with it. வீட்ல போய் செக் பண்ணாங்க. He was checked in his house. அவனுடைய பங்களா எல்லாம் செக் பண்ணாங்க. They checked his bungalow. எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க தெரியுமா? You know how much they collected? 1800 கோடி. 1800 crores. அது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 கோடிக்கு விண்ட பிச்சைக்கார மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். கொடுத்தாதான் கையெழுத்து. இருக்குது வீட்ல எவ்வளவு இருக்கு? ஏற்கனவே லஞ்சம் வாங்கி 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 1800 கோடி. இன்னும் வீட்டை தடவி பார்த்தா 1500 கிலோ தங்கம் இருந்துச்சாம், 1.5 டன் தங்கம். இது போதாதா இவனுக்கு? He had already 1,800 crores of money which he had gotten bribe, and yet he is asking for 2 crores more, and he also had 1.5 kgs of gold. 1.5 டன். 1.5 tons of gold. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. This thing can see how to be. இவ்வளவும் போதாதுன்னு இன்னும் அங்கே வாங்கி சேர்த்துங்க. செத்து போயிட்டேன்னா அவ்வளவும் யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான். Not sufficient, he is still asking for more. If he should die, somebody else will just live with it. இப்ப உள்ள உட்கார்ந்து களி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். Now he is inside the prison. எதுக்கு? ஆசை பாருங்க, பணப்பிரியன். The lust of money. கடைசி காலங்களில் மனுஷர்கள் பணப்பிரியரா மாறுவாங்க. The people in the last days will become lovers of money. நீங்க உங்கள யாராவது அப்படி தேசாய் நாவி இருக்கா பாருங்க. Have any of you become like Desai these days? யாருக்கும் கொடுக்க மாட்டான். He will not give to anybody. இந்த நாயிட்ட தேங்காய் மாட்டிக்கிச்சான். A coconut was caught with a dog. என்ன பண்றது? What will to do? அதுக்கு உடைச்சி சாப்பிட முடியாது. It cannot break and eat. ஆனா பட் அது உருண்டுகிட்டே இருக்கு வேற. And it's keeping on rolling. இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா யாராவது எடுத்து தேங்காய் எடுக்க வந்தா கடிச்சிருது.
It's keeping on running. If anybody comes to take the coconut, it's by them. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just think and see how it will be. இந்த தேங்காவை உடைக்க முடியாது, அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாது, தேங்காவை திங்க முடியாது, தூக்கிட்டு ஓட முடியாது. இத உருட்டிக்கிட்டே சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா யாராவது கிட்ட வந்துட்டான் கடிச்சு கொதுது. It cannot break the coconut, not eat anything of this or drink the water. But if anybody comes near to take this coconut, it will bite them. அதுபோல ஒரு சிலர்ட்ட பணம் மாட்டிக்கிச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனுக்கும் யூஸ் பண்ண மாட்டான், அதை பார்த்தே செத்து போயிடும். Like this money is caught into some of their hands, he will not give for anybody nor use for his own, but he will look at it and die. அப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சான்னு தெரியலையே. Like this, I don't know how many of them have gathered. நமக்கு வந்து பணத்துக்கு அடிமைகளா மாறக்கூடாது. We should not become slaves to money. ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. He who is keeping his trust in the riches of this world cannot enter to the kingdom of God. தங்கத்தை பார்த்து, பொன்னை பார்த்து, செல்வத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்லி உன் கையை நீயே முத்தம் செய்து உண்டானால் நியாயாதிபதிகள் உன்னை விசாரிப்பார்கள்னு யோபுல வாசிக்கிறோம். In Job we read that if you're looking at the gold or silver or any of the riches, you see that it's your own and you have kissed your hands, then the judges will come and judge you. பிரதர் அனனியா வந்து காணிக்கை கொடுக்க வந்தார். Brother Anania came to pay the offering. பாஸ்டர் பேதுரு கேட்டாரு, Pastor Peter asked, உன்னுடைய சொத்தை இவ்வளவுக்கு தான் விற்றாயா? have you sold your property for this amount? கொடுக்கறத காணிக்கை வாங்கிட்டு ஜெபம் பண்ண வேண்டியதானே, இதுக்கெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னு கேக்குறீங்களா? Are you asking the question? He should have prayed for the amount he is given. What's the question for this? காணிக்கை கொடுக்கறாங்க, பேசாம கண்ணை மூடிட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லாம இது எவ்வளவுக்கு வித்த, என்னத்துக்கு வித்த, இது என்ன காணிக்கை, இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேசியின் பணையும் நாயின் கிரயமும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. You can ask what is he to ask the question over the offerings that he is giving. It's only his job to get it and bless it, but he is asking all this. The money of the harlot and the wages of the dog should not come to the presence of God. உனக்கு எப்படி நீ சம்பாதிச்சே, எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். How you have earned it and how this money has come, I should know. நீ பாட்டுக்கு ஏதாவது குழப்படி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டீனா, You doing some confusion, coming and paying it and going. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல குற்றப்பிராயச்சித்த பணமும் பாவப்பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. 2 Kings chapter 12 verse 16 we see that the trespass money and the sin money was not brought into the house of the Lord. ஆலயத்துல வேலை செய்யறதுக்கு குற்றப்பிராயச்சித்த பணம் வரக்கூடாது. To the work in the house of the Lord, trespass money should not come. பாவப்பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய வேலைக்கு ஊழியத்துக்கு வரக்கூடாது. And the sin money also should not come to the house of the Lord. நான் எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா, Why I say this is, விசுவாசிகள் எல்லாரும் பூர்ணர்கள் அல்ல. all the believers are not perfect. எல்லாரும் பூர்ணர்கள் நம்ம சொல்ல முடியாது. We cannot say that all of them are perfect. நீ கரெக்ட்டா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசு மட்டும் கொடு, அது போதும். Only for your right earning, if you pay the offering, that is sufficient. சொத்துக்கு சண்டைய போட்டு எல்லாருடைய சொத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டு வந்து அதுல நீ தசமபாகம் கொடுக்கணும், அதுல நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. You fighting for the property and you bringing the property and paying the tithe, that is not what I ask for. அவனுக்கு வேலை வாங்கி தரேன், இவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஊரெல்லாம் ஏமாத்தி எல்லாருடைய கண்ணீரையும் வடிக்க வச்சு அந்த பணத்தை நீ கொண்டு வந்து இங்க காணிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. Getting the bribe, saying that you will get the job here and there and bringing that money and paying us offering, that's of no use. 5 லட்சம் டவுரி கொடுத்தாதான் உன் பொண்ணை கட்டுவேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து 50,000 ரூபாய் இங்க தசமபாகம் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் இல்ல. Demanding 5 lakhs as dowry and paying 50,000 as offering is not of no use. டவுரி பணம், பாவப்பிராயச்சித்த பணம், வட்டிக்கு வாங்குனது, ஊரை ஏமாத்துனது, சொத்தை அண்ணன் தம்பிட்ட இருந்து ஏமாத்துனது, புடுங்குனது, இந்த பணத்தெல்லாம் இங்க வந்து காணிக்கையில வைக்காதே. You do not pay as offering the money which you have gone as dowry or the money which you have got for usury without getting it by cheating the properties. You do not pay these amount as offerings. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை குறித்து நாம் இந்த நாட்கள்ல கணக்கு கொடுக்கணும். யூதாஸ்ட கர்த்தர் கணக்கு கேட்காமயே அவனுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. These days we have to give account to Judas without God asking his account was closed. யூதாஸ்ட கொடுத்த பணத்துக்கு கர்த்தர் ஒரு ட்ரிப் கூட அவன்ட கணக்கே கேட்கல. God did not even ask the account for any amount that he had given to Judas. கேட்டிருந்தா என்னத்தையா தப்பு கணக்கு சொல்லி அவர் திருத்தி ஏதாவது கண்டிச்சு சரிப்படுத்திருக்கலாம் நம்ம யோசிக்கலாம். Had he asked the accounts, he would have corrected him of the false accounts and would have rectified it. அவன் திருடன் சொல்லுது. But the Bible says that he is a thief. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is the word of God அவன் says. திருடனானபடியினா. Because he is a thief. அவன்ட கணக்கு கர்த்தர் கேட்கல. The Lord did not account him. நீ திருடிட்டே போ. You keep இந்த கணக்கே உன்னை எங்க போய் நிப்பாட்டும்? நியாயத்தீர்ப்புல நிப்பாட்டும். This account will keep you in judgment. ஆனா அனனியா விஷயத்துல பேதுரு டக்குன்னு கணக்கு கேட்டான். But in the matter of Ananias, Peter asked his இவ்வளவுக்கு தான் விற்றாயா? Did you sell for this amount? ஆம். He said yes. தேவனுடைய பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
How is this that Satan has filled your heart to lie against the Holy Ghost? பிரியமானவர்களே, பணத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Dear beloved, we should account for the money. என்னோட இந்த கணக்கை நீங்க சரிப்படுத்துங்க. You rectify the account with today. எபிரேயர் 4:13. Hebrews 4:13. எபிரேயர் 4:13ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Hebrews 4:13, everyone has to give account for himself. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to account to him. ரோமர் 14:12ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Romans 14:12, everyone has to give account for himself. இது என்ன தன்னை குறித்து கணக்கு? What is the account of himself? இது உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் அந்தரங்க ஜீவியம். This is your personal life. ஒவ்வொருவனுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. Everyone has a hidden life. ஒவ்வொருவருக்கும் இருக்கு. Everyone has it. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். About your hidden life, you should account to the Lord. என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும் அப்படினு சொல்றியே, கட்டாயம் தெரியும். You say the Lord knows about you, surely he knows. உன்னை பத்தி கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? Is the Lord not knowing about உன்னுடைய you? எண்ணங்களை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். You should give account for your உன்னுடைய thoughts. நினைவுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். You should give thought for உன்னுடைய imagination. உணர்வுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். For the feelings, you should give account. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். For your inner life, you should give account. சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர். Psalmist says that you have placed my inner parts before the light of thy face. எல்லாம் ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னால வந்துரும். Everything will come in before his face. ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னால வந்தா என்ன நடக்கும்? If anything comes before the face of God, what will happen? அப்படி ஒரு வசனம் உண்டு. There is a verse like that. என்னுடைய அந்தரங்க ஜீவியம் உம்முடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறீர். All my inward life is brought before the light of the face. ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்துவார். The Lord will bring everything before the light of his face. அன்னைக்கு வாய் பேச முடியாம நாம மாட்டிக்கொள்வோம். That day without being able to speak, we will be caught. நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கு? How is up in our life? உனக்கு புருஷனை ஏமாத்திரலாம். You can somehow cheat your husband. மனைவியை ஏமாத்திரலாம். You can cheat your wife. அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம். You can cheat your parents. எல்லாத்தையும் நீ ஊழியக்காரனை You ஏமாத்திரலாம். can cheat the servants of God. பாவம், அவர்கள் எல்லாம் மனிதர்கள். They are all people. ஆனா தேவனுக்கு முன்பாக உன்னால ஏமாத்த முடியாது. But before God you cannot cheat. 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Psalm 90 verse 8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். Thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy உன்னுடைய countenance. நினைவுகளுக்கு கணக்கு உண்டு. There is account for the thoughts. உன்னுடைய எண்ணங்களுக்கு கணக்கு உண்டு. For your imaginations you have உன்னுடைய account. தனிப்பட்ட ஜீவியத்துக்கு நீ பர்சனலா கணக்கு கொடுக்கணும். For your personal life you have to give account. ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, தனியா பேசணும்பாங்க. என்ன, அங்கதான் பிரச்சனை இருக்கு. Some of them say, I have to speak personally with you, there's the problem. உன்னை குறித்து என்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் தனக்கு தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். About you and myself, we should pay each of us to account to the Lord. கடைசியாக Finally, மறுபடியும் மத்தேயு 18க்கு திரும்பி வரலாம். Matthew's Gospel chapter 18. ஒன்று தாலந்துக்கு கடன், Firstly, account of the talents. மற்றொன்று கடனுக்கு கடன் Nextly, கணக்கு. account of the debts. தாலந்துக்கு கணக்கு, அடுத்து கடனுக்கு கணக்கு. Account of the talents and account of the debts. அடுத்து Nextly, இப்ப அவன் கேக்குறான், ஆண்டவனே என்னை மன்னிச்சிருங்க, now he's asking the Lord to forgive him. என்னிடத்தில் பொறுமையாயிரும், Be patient upon me. நான் எப்படியாவது கொடுத்து தீர்த்திடுறேன். I will somehow pay my debt. 18:27ல மத்தேயுல என்ன சொல்லுகிறது? In Matthew 18:27, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். the Lord of that servant was moved with compassion and loosed him and forgave his debt. இப்பொழுது அந்த ஊழியக்காரன் சந்தோஷமா திரும்பி போறான். Now that servant went back happily. திரும்பி போகும்பொழுது When he went back, இவன்ட்ட கடன் பட்ட இன்னொருத்தன் சிக்கிட்டான். another person who owed him debts, he was caught. இவன் கடன் பட்டது 10,000 தாலந்து. And he was owing 10,000 talents. ஆனா இவன்ட்ட கடன் வாங்கினவன் 100 வெள்ளி பணம். But he who owed him was only 100 pence. அவன் இவன் ரோட்ல பாத்துட்டான். And he saw him on the road. இப்பதான் இவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு. Now only he got his dignities. விடுதலை கிடைச்சிருக்கு. He's got deliverance. எல்லாம் இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். And he was returning back happily home. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவன்ட்ட கடன் பட்ட ஒரு ஆள் வந்துட்டான். And when he was returning back home, one who owed him debt, he came. இவன் வந்தான், அவனை கூப்பிட்டு கேட்டான், And he came. என்கிட்ட 100 பணம் வெள்ளி வாங்கி இல்ல கொண்டான்னு சொன்னான். And he called him and said, you had gotten 100 pence from me, you give back. கேட்க கூட இல்லையா. He didn't even ask him. அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். He caught him by his throat and said, pay me what thou owest. அப்ப அவன் உடனே இவன் கால்ல விழுந்துட்டான். And immediately he fell on his feet. ஐயா, என்னிடத்துல பொறுமையாயிரும், Have patience with me, எப்படியாவது sir. நான் திரும்ப கொடுத்துறேன். I will somehow pay you all. எப்படி இருக்கும்? How it will be? அவன் சொன்னான், அதெல்லாம் முடியாது. He said, no, it can't. எப்ப கொடுப்ப? When will you give me? ஒரு டைம் கேட்டான்.
I will give you அப்ப அது a வரைக்கும் நீ time. ஜெயில்ல இரு. Until then you be in prison. போய் ஜெயில்ல போட்டாச்சு. He cast him into the jail. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it will be. இவனுக்கு இப்ப மன்னிப்பு கிடைச்சிருக்கு. Now he has got his forgiveness. இப்ப இவன் வாங்குனது 10,000 தாலந்து. ஆனா இவன்ட்ட கடன் வாங்குனவன் 100 வெள்ளி பணம். அவனை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு அவனை கொண்டு போய் எங்க விட்டாச்சு? ஜெயில்ல போட்டான். He owed 10,000 talents, but the one who owed him was only 100 pence, but he caught him and put him into the jail. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த இன்னொரு வேலைக்காரன் வந்து எஜமான்ட்ட சொன்னான், ஐயா நீங்க இவ்வளவு மன்னிச்சிட்டீங்க, அவன் பாருங்க அவனை இப்படி பண்ணிட்டான். But a fellow servant who saw all this went and told this Lord, sir, you have forgive him all this, but he is done like this. உடனே அந்த எஜமான் மறுபடியும் அவனை கூப்பிட்டான். And so the master called him again. நான் உனக்கு எவ்வளவு மன்னிச்சிட்டேனே. I forgave thee so much. 10,000 தாலந்து நான் உனக்கு மன்னிச்சிட்டேனே. I forgave 10,000 talents to நீ you. அவனுக்கு மன்னிக்கலையே. You have not forgiven him. நான் இறங்கினது போல நீ இறங்க வேண்டாமோ? Could you not have mercy as I have mercy? சரி அப்ப ஒன்னு செய்யலாம். Then we can do one thing. நீ செஞ்ச மாதிரியே நான் உன்னை ஜெயில்ல போடுறேன். As you have done, I will put you into the prison. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? From this what do we understand? மன்னிப்புக்கு கணக்கு கேட்பார். The Lord will account for the forgiveness. கடைசி கணக்கு மன்னிப்புக்கு கணக்கு கேட்பார். Finally the Lord will ask account for the இந்த forgiveness. வருஷத்துல எத்தனை தடவை நீ எத்தனை பேரை மன்னிக்க முடிஞ்சது? In this year, how many of them have you forgiven? மன்னிப்பு கேட்க முடிஞ்சதா? Could you ask for forgiveness? மன்னிப்பு கொடுக்க முடிந்ததா? Could you forgive? ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்கறதுன்னா தற்கொலை பண்ணி சாகுற மாதிரி. Some of them, if they have to ask for forgiveness, it will be like this suiciding and dying. நான் தப்பே பண்ணல. I didn't do wrong. நான் என்ன எதுக்கு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? Why should I go ask forgiveness from him or her? நான் மன்னிப்பு கேட்க முடியாது. I can't ask. எப்படி? ஒரு சிலர் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. Some of them will come and ask for forgiveness. ஏன்டவனு கேட்க வேண்டாம். ஆண்டவர்ட்ட போய் கேளு போ. You need to ask me, but ask God, you can go. இப்படியும் தள்ளி விடுற கேஸ் இருக்கு. There are people who are இப்ப putting you like this. மன்னிப்பு இந்த வருஷத்துல நடந்த சம்பவங்கள், நீ போன பாதைகள், உனக்கு வந்த வேதனைகள், இவைகளிலே நீ மன்னிப்பு கேட்டாயா? மன்னிப்பு கொடுத்திருக்கிறாயா? The incidents and the paths that you've gone through this year in the situations, you asked for forgiveness, have you given forgiveness? எத்தனை பேர்ட்ட மன்னிப்பு கேட்டிருப்பீங்க? To how many have you asked for forgiveness? புருஷன்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? Have you asked forgiveness to your husband? அக்கா தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? Have you asked forgiveness to your sisters and brothers? யாருக்கெல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணீங்களா அவங்கட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களா? And to those who have made the problems with, have you asked for சரி forgiveness? யாராவது வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னைய மன்னிச்சிருங்க நீங்க மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு நான் மன்னிச்சிட்டேன் நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்படி ஒப்புரவாகி இருக்கீங்களா? Then to one who have come and asked for forgiveness to you, have you said that I have only done wrong and asked for forgiveness and rectify yourself? கிட்ட வரைக்கும் போவாங்க. இது ரெண்டு வட துருவம் தென் துருவம் மாதிரி நிக்கும். இங்க திரும்பி பார்த்து மன்னிச்சிரு என்ன அப்படிவாங்க. அவனே அவரே போய்ட்டு வா அப்படிமா. They will grow close by, they will stand as the north and the south pole and say, you please forgive me, and they will return back. ஒரு சில தூரத்துல இருந்து மன்னிப்பு கேட்பாங்க. Some of them from far will ask for forgiveness. நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களா? Have you asked for forgiveness? ஒரு சிலர் சொல்லுவாங்க இவன் சும்மா எல்லாம் பண்ணிட்டு வந்து மன்னிப்புமா இவனை போய் அப்படிமா. அவன் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் நீ என்ன செய்யணும் அவனை மன்னிக்கணும் தான் பைபிள் சொல்லுது. Some of them say it's for forgiveness, he will ask for them now and then, but even if he asks for how many ever times you should forgive, says the word of God. நம்ம ஆளுங்க மன்னிப்பு கேட்கறதுல பயங்கர கஷ்டம். For our people to ask for forgiveness is very hard. ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணாலும் மன்னிப்பு கேட்றுவான். Some of them they will ask for forgiveness, whatever they do it's ஒரு சிலருக்கு மன்னிக்கவே முடியாது. Some of them they can never forgive. என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. No, I can't accept. ஒரு சிலர்ல ராபோஜனமே எடுக்கிறது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா ஒரு சிலர் என்ன செய்ய முடியல அவங்களுக்கு மன்னிக்க முடியல. Some of them are not taking communion at all because they are not able to forgive some of them. நானே வந்து எல்லா ஈஸ்டர்லயும் கால்கள் ஒரு ஊழியம் வைப்பேன். இங்கதான் இல்ல. For every Easter I used to keep services to washing the feet and taking sermon. அது ஒரு 15 வருஷமா நடத்திட்டு போறேன். For 15 years it was taking place. Every Easter எல்லாரும் கால் கழுவணும். Every Easter should wash their feet. எல்லாரும் ஒப்புரவாயிரணும். All of them should reconcile. யாரை பிடிக்கலையோ அந்த ஆளை கூப்பிட்டு காலை கழுவி மன்னிப்பு போட்டு முத்தம் கொடுத்துட்டு தான் ராபோஜனத்துக்கு வந்து உள்ள உட்காரணும். Anybody whom you don't like should call them, wash their feet, give a kiss and then come and sit in the communion. ஒரு சர்ச்சில நான் அந்த ஊழியம் வச்சேன். In one church I kept that ministry. ஒரு ஆள் போய் கால் கழுவிட்டு வந்து உள்ள உட்கார்ந்தான். One person went, washed his feet and came inside. நான் கேட்டேன் யார் காலை கழுவுன? I asked as to whose feet did you wash? அது அந்த பிரதர். I said that அந்த பிரதருக்கு உனக்கும் பிரச்சனையே இல்லையே, உனக்கும் இவனுக்கும் பிரச்சனைன்னு ஊருக்கே தெரியும். அந்த ஆட்ட போய் கால் கழுவிட்டு வந்து. I said you have no problem with that brother, but go wash the feet of the brother whom you have problem with. The whole of the town knows, and you wash his feet and come. அப்ப அவன் சொன்னான். Then he said, நான் தேடி பார்த்தா அந்த ஆளை காணவே காணோம். I searched for him and I didn't find him. இவன் வருவான்னு தெரிஞ்சு அவன் ஓடி போயிட்டான். Saying that he will come, he fled. நான் சொன்னேன் பக்கத்து வீடு தான், ஒன்னு மன்னிப்பாது கேட்டுவாங்க. I said he's your neighbor, go ask for forgiveness and come. இவன் போயிட்டான். He went. போய் அவனை வீட்டுல போய் மன்னிப்பு கேட்டு அவனையும் கூட்டு வந்து திருப்பி காலை கழுவிட்டு ராபோஜனம் உட்கார்ந்தான். அதான் விசுவாசி.
He went, called him and asked for forgiveness, brought him also to the meeting and washed his feet and sat in the communion. ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படியே செய்யுங்கள். If I, the Lord and Master, have washed your feet, you also do one another likewise. யார் மேலெல்லாம் கசப்பு துக்கம் வேதனை இருக்கோ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு. To those of them you have bitterness and pain and grief, you ask forgiveness. நான் போய் இப்ப மன்னிப்பு கேட்டா நான் செஞ்சது தப்புங்கிற மாதிரி ஆயிடும். நான் நியாயம் தான் செஞ்சிருக்கேன். நான் இப்ப மன்னிப்பு கேட்டா அப்ப நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு என் தலையில வந்துரும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். தப்புன்னு வரட்டும், கரெக்ட்னு வரட்டும், என்னனாலும் ஆகட்டும், உன்னை என்னனாலும் சொல்லட்டும், உன்னுடைய மனசாட்சியை கிளியர் பண்றதுக்கு மன்னிப்பு கேட்டு. If I go and ask for forgiveness, then it will seem that I have done wrong. What may come that you are wrong or you are affected, but you go ask for forgiveness for your conscience to be clear. ஒரு சகோதரன் வந்தாரு. One brother came. என்னை பார்த்த உடனே அழுதுட்டான். When he saw me, he cried. என்னன்னு கேட்டேன். I asked why. எங்க மாமனார் செத்து போயிட்டாரு. My father-in-law died. மாமனார் செத்ததுக்கு எப்படி இவ்வளவு அழுகுறான், இவ்வளவு நாள் சண்டையில போட்டு கிடந்தான், செத்து போனதுக்கு இவ்வளவு அழுகுறானேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I was grieved because all these days he was fighting with his father-in-law, now he is crying after his death. அப்ப அவன் சொல்றான் நான் ஒப்புரவாகவே இல்ல. Then he said, I did not reconcile at all. நான் சொன்னேன் இப்ப நீ அழுது பிரயோஜனம் கிடையாது. I said, there's no use of you crying. அதனால உயிரோட இருக்கும்போது நீ எத்தனை தடவை அவரை அவமானப்படுத்தி இருக்க. How many times have you put to shame when he இப்ப was செத்து போன alive? பிறகு உன் மனசாட்சி அடிக்குது, நீ மன்னிப்பு கேட்கல, உனக்கு மன்னிக்கப்படாது, உன் கதை முடிஞ்சு போன கேஸ், உனக்கு இனிமே அந்த ஆள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல. அவர் போயிட்டாரு. Now after his death your conscience is beating saying and it's breaking you that you have not asked for forgiveness, not reconciliation. அவரை நான் வீட்ல கொண்டு போய் விடுறேன், வெளியே போக சொல்லுங்க அப்படிங்கறான். When I went to leave him in his house, he said, you ask him to get out. ஆனா திருப்பி நான் ஒப்புரவாக்கி அதெல்லாம் செஞ்சேன், ஆனா இவன் மன்னிப்பு கேட்கல. Again I made him to reconcile and so on, but he didn't ask for forgiveness. நான் எதுக்கு இத சொல்றேன்? Why I say this? உன்னுடைய ஜீவிதத்துல கர்த்தர் மன்னிப்பு கேட்கிறதுலயும் மன்னிக்கிறதுலயும் கணக்கு கேட்பார். In your life the Lord is going to account to you for the forgiveness you ask and for forgiveness. வயசானவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. Aged people, be very careful in this matter. மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. You clear out everything by forgiveness. இந்த மெக்கா மதீனா போறவங்க எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு தான் எங்க போறான்? மெக்கா மதீனா போறான். To those of them who go to Mecca and Medina, they clear all everything and go to the place. அப்படிதான் அவன் புனித பயணம் வைக்கிறான். That's how they go on pilgrimages. இந்த புனித பயணத்துல நீ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு புது வருஷத்துக்குள்ள வா. In your pilgrimage you ask for forgiveness and reconcile and come into the new year. யாரெல்லாம் உனக்கு வருத்தம் இருக்கோ அவங்கட்ட எல்லாம் மன்னிப்பு கேளு. யாரெல்லாம் உனக்கு தீமையா செஞ்சிட்டாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன்னு சொல்லு. To those of them whom you are grieved with, you forgive them, and those of them who have done evil to you, you forgive them in the presence of God. நீ மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் மன்னிப்பார். If you ask for forgiveness, the Lord will forgive. உன்னுடைய கணக்கை நீ என்னிடத்தில் ஒப்புவி. You account your accounts to பரலோக me. ராஜ்யம் ஒரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரத்தில் கணக்கு கேட்ட காரியத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. The kingdom of heaven is like unto a certain king who have asked accounts of his servants. எத்தனை பேர் உங்களுடைய கணக்குகளை சரிபார்க்க விரும்புகிறீர்கள்? How many of you want to rectify your accounts? உன்னுடைய கணக்கை நீ உன்னை சரிபார்க்க முடியுமா? Can you rectify your accounts? அவர் ராஜா. He is a king. உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். He has given you every நீ அவருடைய ஊழியக்காரன். You are his servant. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். You are the one saved. நீ ராஜாவுக்கு நஷ்டம் வர வைக்க கூடாது. You should not bring damage to your the king. உனக்கு கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், வல்லமைகள், வரங்களுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். The gifts and talents and the graces the Lord has given to you, you have to give நீ accounts. பட்ட கடனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். For the debts you owe, you have to give accounts. உன்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your words you should give accounts. உன்னுடைய கண்ணீருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். For the tears you should give accounts. உன்னுடைய உத்தரவாதத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your stewardship you should give உன்னுடைய accounts. பணத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your money you should give accounts. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your inner life you should give accounts. உன்னுடைய மன்னிப்பின் தன்மைக்கு நீ கணக்கு கொடுக்க For வேண்டும். the aspect of your forgiveness you should give எல்லாரும் accounts. கண்களை மூடுங்க. Let's all close our சில eyes. நிமிடங்கள் நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி கண்ணோக்கி பார்ப்போம். For some moments let us humble ourselves in the presence of God and look to ourselves. தேவன் கணக்கு கேட்டால் நம்மால் கணக்கு கொடுக்க முடியுமா? If the Lord will ask us accounts, can you pay the accounts? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய இலக்கு எதுவா இருக்கும்? If not, what will be our mark? நம்முடைய கணக்கை நாம் கணக்கு கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்முடைய இலக்கு பரலோகமாக இருக்க முடியாது. If we are not able to give accounts, then our mark should not be the heaven. கர்த்தாவே, என்னுடைய கணக்கை நீர் பார்க்கும் பொழுது எல்லாம் சரியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னிடத்தில் பகுதியிலே எவ்வளவோ குறைகள் உண்டு, அதை நீர் சரி செய்து உம்முடைய நிறைவினால் என்னுடைய கணக்கை சரி செய்து விடும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். All those who say, Lord, you rectify my accounts, if you should account, then from your fullness you rectify my accounts, saying so, you all kneel down. இது ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் போல மாறட்டும். Let this be turned as a sanctified தேவன் meeting. உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கணக்கு கேட்பார். The Lord will account both you and me. மரணத்துக்கு பின்பு மாத்திரமல்ல, Not just after death, நியாய தீர்ப்பில் மாத்திரமல்ல, not in judgment. இப்பொழுதே தேவன் கணக்கு கேட்கும் காலங்கள் தான். These are the times when the Lord is accounting us. இப்பொழுது நாம் கணக்கு கேட்டு கணக்கை சரிப்படுத்தி விட்டால்
பரலோக மகிமையிலே நமக்கு கணக்கு கேட்கப்படாது, நம்முடைய கணக்கு கூட்டி மகிமையாய் மாற்றப்படும். Now if we should rectify our accounts, then we will not be accounted in it in heaven, and our accounts will be added to us. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If we would judge ourselves, we will not be judged. இப்பொழுதே நம்முடைய கணக்கை நாம் சரிபார்த்துக் கொள்வோம். நாம் நித்திய நியாய தீர்ப்புல போய் நிக்க கூடாது. Let us rectify our accounts even now, we should not go into eternal judgment. கர்த்தாவே, என்னுடைய கணக்கை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். குறைவை நிறைவாக்கும் தெய்வமே, உம்முடைய மகிமையினாலே என்னுடைய குறைவை நிறைவாக்கும் என்று முழங்கால் படியிட்டு வாயை திறந்து சொல்லுங்கள். You open your mouth and say, எல்லாரும் கொஞ்ச Lord, நேரம் முழங்கால் போடலாம். let us all kneel down and say, Lord, rectify my accounts and fulfill my shortcomings with thy fullness. ஆமென். கர்த்தாவே, எனக்கு கொடுத்த பணத்தை நான் வீணாக்கி விட்டேன். Lord, I have done loss at the money you have given me. எவ்வளவோ வீணான வார்த்தைகளை உபயோகித்து விட்டேன். I have used many idle words. அபிஷேகத்தை அடக்கி வைத்து விட்டேன். I have subjected this Holy Spirit. தேவன் கொடுத்த கிருபையை நான் மறைத்து வைத்து விட்டேன். The gifts that the Lord has given, I have hidden. கிருபையை விருதாவாக்கி விட்டேன். I have at lost the grace that you எனக்கு gave கொடுத்த me. சுகபலன் ஆரோக்கியத்தை உமக்காய் செலவழிக்கவில்லை. The health and strength you have given me, I have not spent for you. என்னுடைய அந்தரங்க ஜீவியத்திலே உண்மை இல்லை. In my inner life, I have no faithfulness. என்னுடைய வார்த்தையிலே உண்மை இல்லை. In my words, I have not been என்னுடைய faithful. பணத்திலே எனக்கு உண்மை இல்லை. In my money, I have not been faithful. ஆமென். எத்தனை பேர் How ஒத்துக்கொள்கிறீர்கள்? many of you accept? ஆமென். இப்பொழுதே கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்திலே என்ன குறைவோ அதை சரி செய்யட்டும். Even now, let the Lord rectify the shortcomings in your life. உன்னுடைய கணக்கை அவர் சரி செய்து விடுவார். He will rectify your accounts. ஒரு மனிதன் கணக்கு சரியாய் காட்ட முடியாமல் தடுமாறின பொழுது இந்த ஆடிட்டர்கள் அதை சரி செய்து விடுவார்கள். When a man who is stumbling without able to show his accounts, the auditors will rectify the accounts. அதுபோல Like this. இன்றைக்கு உன்னுடைய எஜமான் உன்னுடைய கணக்கை சரி செய்யட்டும். Let the master rectify your accounts today. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். We all know of an incident. ஒரு போர் வீரன் அவனுடைய கடனை அடைக்க முடியாமல் தடுமாறினான். A soldier was stumbling, not able to pay his debts. அவன் லீவுக்கு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. This was the time that he has to go back to his house. அங்கே போனால் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் கடன் கொடுத்தவர்கள் பிடித்து விடுவார்கள். And if he goes back, he'll be caught by the ones who are given debt. அங்கே போய் கேவலப்படுவதை விட சாவது மேல் என்று யோசித்தானாம். In order to go there and be put to shame, he thought of dying. என்ன செய்தான்? What he did? இந்த கடனை யார் அடைப்பது? Who will pay these debts? எப்படி அடைப்பது? How to pay? அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துட்டு Having written all this in a paper, வாழ்வதை விட சாவது மேல் என்று யோசித்து he thought to die than to live. தன்னுடைய துப்பாக்கி எடுத்து டேபிள்ல வச்சிட்டு தன்னை தற்கொலை பண்ணணும்னு யோசித்தான். Taking his gun, he kept on the table, thought to suicide himself. நீங்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard of this incident. அந்த தற்கொலை எண்ணம் அவனுக்கு மேலோங்கி வந்து விட்டது. And the mind of suiciding came upon அப்படியே him. டேபிள்ல எழுதி வைத்து அந்த டேபிள் அப்படியே மயங்கி விட்டான். Writing this, keeping on the table, he just fainted upon the table. நைட்ல ஆபிரகாம் லிங்கன் அந்த ஜனாதிபதி கடந்து வந்தாராம். At night, Abraham Lincoln was the president, came to that place. ஏன் இந்த ரூம்ல லைட் எரியுதுன்னு பார்த்தாராம். Why is the light still burning in this இவன் house? துப்பாக்கி எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சு அப்படி டேபிள்ல சாஞ்சிருந்தான். ஒரு டைரி அங்க இருந்துச்சு, பேனா அங்க இருந்துச்சு. Keeping the gun on the table and the diary and the pen on the table, he was just lying down on the table. வந்து வாசித்து பார்த்தான். And he came and read that. ஓஹோ, இவன் கடன்ல சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். Oh, he is ready to suicide himself in debts. அவனுடைய ரெக்கார்ட பார்த்தான். We saw his records. ஒரு அருமையான போர் வீரன். He was a good soldier. அவனை இலக்க அவன் ரெடியாக இல்ல. He was not ready to lose him. உடனே கீழே எழுதினான். Immediately he wrote, நாளை வந்து என்னை பார். tomorrow come and see me. நான் உனக்கு உதவி செய்கிறேன். I will help you. அவன் போய்விட்டான். And he went off. இவன் திடீர்னு விழித்தான். He suddenly woke up. என்னடா விடிஞ்சு போயிருச்சே. What, it became dawn? விடிந்து விட்டதே. It's now dawn. என்ன செய்வது? What should do? அப்படின்னு பார்த்து அந்த டைரியை பார்த்தான். And he saw the diary next. தற்கொலை பண்ணாம விட்டுட்டோமே. He thought that he left without suiciding. அப்ப அந்த பேப்பரை பார்த்தா அதுல நாளை வந்து இத்தனை மணிக்கு என்னை பார், உன் கடனை தீர்க்கிறேன் எழுதியிருந்தது. He saw when it written on the paper, you come and visit me tomorrow this time, I will pay your debts. பயத்தோடு போனான். எல்லா கடனும் தீர்த்து விட்டான். With all fear he went, he paid all the debts. கிறிஸ்துவின் சேனையில் நீ ஒரு போர் சேவகன். You are a soldier in the army of the Lord. என்ன குறைவு கடன் இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்க்க வல்லமை உள்ளவர். Any shortcomings or debts you have, the Lord is able to pay that. சுபாவ ரீதியில உள்ள கடனை மாத்திரம் நீ தீர்க்க உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. You humble yourself that in the aspect of your habits, all your debts be departed. மற்றபடி எழுத்தின்படி உள்ள எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லவர். And every little shortcomings the Lord is able to fulfill. அதுக்குரிய கிருபையை இப்பொழுது தருவார். He will give the grace now. அதுக்குரிய சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு உருவாக்குவார். He will create situations for that. உன்னுடைய எல்லா குறைவையும் அவரால் மாற்ற முடியும். He can fill all your shortcomings. கர்த்தாவே, என்னுடைய குறைவை நிறைவாக்கும் தெய்வமே, உம்முடைய கரத்திலே என்னுடைய குறைவை சமர்ப்பிக்கிறேன். Lord, I give my shortcomings in your hands, you fill it with your fullness. எத்தனை பேர் அப்படி அவரை நோக்கி பார்க்கிறீர்கள்? How many of you are looking unto him? ஆமென். எல்லா கடன்களையும் எல்லா கணக்குகளையும்
குற்றங்களையும் சரி பார்த்துக் கொள்ளுங்க. Every account and every debts will be rectified. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. There's nothing impossible with God. அவனுடைய கணக்கை ஒப்புவிக்கும் பொழுது நீ சரியாய் ஒப்புவிக்க வேண்டும். When you yield your accounts, you give it in the right manner. சில புருஷன்மார், சில சகோதரர்கள், சில சகோதரிகள் யாராவது எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னா கொஞ்சத்தை சொல்லுவாங்க. Some husbands, some brothers or sisters, when you ask them as to how much is the debt, they will see only few amount. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னும் கடன் இருக்கும்பாங்க. After some days they will say they are yet debting. அப்படி சொல்லாதீங்க. Don't say like that. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய உண்மையான நிலவரத்தை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. All of you open your mouth and say your true state to the Lord. கர்த்தாவே, கிருபைகளை நஷ்டப்படுத்தி விட்டேன். Lord, I have lost the talents. என்னுடைய ஊழியத்துல நான் உண்மை இல்லை. I have not been faithful in my ministry. என்னுடைய அந்தரங்க ஜீவியத்துல உண்மை இல்லை. In my inward life I have not been faithful. வார்த்தையிலே உண்மை இல்லை. In my words I have not been faithful. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் இல்லைங்கற அந்த காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் அந்த கணக்கை சரி செய்து கொடுக்கட்டும். All open your mouth and say that you have nothing and the Lord will rectify your accounts. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe so? இல்லாமையிலே உருவாக்குகிற கர்த்தர் உன்னை சரி செய்வார். He who creates everything out of nothing will rectify you. உன்னுடைய குறைவை நிறைவாக்குவார். He will rectify your shortcomings. Hallelujah, hallelujah, hallelujah. நீ பேசின மரியாதை இல்லாத வார்த்தைகளுக்காக நீ துக்கப்பட்டிருக்கிறாயா? உன் ஆஸ்தியை அழித்ததுக்காக நீ துக்கப்பட்டிருக்கிறாயா? அந்த இளைய குமாரன் தன் ஆஸ்தியை அழித்ததுக்காக துக்கப்பட்டு பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நஷ்டப்படுத்தினதுக்காக நீ துக்கப்படுகிறாயா? மன்னிக்கும் தன்மை இல்லாததுக்காக நீ வேதனைப்படுகிறாயா? கர்த்தர் கொடுத்த பணத்தை வீணாக்கி விட்டாயோ? கர்த்தாவே, என்னுடைய கணக்கு சரி செய்யப்படவில்லை, எவ்வளவோ குறைவா இருக்கிறது, நான் அதை உணர்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். Amen. Hallelujah. அவர் மன்னித்தால் நீ மன்னிப்பாயா? அவர் கிருபை கொடுத்தால் நீ ஜெயிப்பாயா? அவர் பலன் கொடுத்தால் இந்த சூழ்நிலையை நீ கடந்து போவாயா? கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உண்மையா இருப்பேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். நீ உண்மையா இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சரியாய் ஒப்புக்கொடு. தேவன் கிருபையினால் உன்னை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தை மாற்றட்டும், தரித்திரத்தை மாற்றட்டும், சுகபோகத்தை மாற்றட்டும், தோல்விகளை மாற்றட்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு மகன் பணம் தேவைப்பட்டபடினால் தன் சொந்த தாயினிடத்திலேயே திருடி விட்டான். கேட்க அவனுக்கு சக்தி இல்லை, திருடி விட்டான். அதுக்கு பின்பு அந்த தாய் போட்ட சாபம் அவனால் தாங்க முடியவில்லை. கடைசியாக வந்து தன் தாயினிடத்திலேயே கொடுத்து விட்டான். நான் தான் உன் பணத்தை திருடி விட்டேன் ஒத்துக்கொண்டான். உடனே அந்த தாய் சொன்னால், என் மகனே, நீ அதை எடுத்துக்கொள். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? உன்னுடைய குறையை நீ ஒத்துக்கொண்டால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் குறைவுகளை ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? இனிமேல் இது போல ஒரு கூட்டத்துல கணக்கு கேட்கறத பத்தி பிரசங்கம் கேட்டா நீ தைரியமாய் கை வைக்கலாம். என்னுடைய கணக்கு சரியா இருக்கிறது, என் கர்த்தர் என்னுடைய கணக்கை சரி பார்த்து விட்டார். ஹல்லேலூயா. என் குறைவை சரி செய்து விட்டார். திடபலக திடபானியா ரபக திடபக ரபக திடபக திடானி. Hallelujah, hallelujah, hallelujah. Ibikana bakada bakati na balakati na ba.